யூடியூபோடைய கம்யூனிட்டி டேப் அப்புறம் டெலகிராம் குரூப் இதில் வந்து ஒரு 3 கேள்வி கொடுத்துருந்தேன். பூமி எப்படி நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்குது, திடீர்னு சுற்றுறது நின்றுட்டா என்ன ஆகிடும், அப்படியே ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பித்தா என்ன ஆகும்னு 3 கேள்விகளை போட்டு இதில் எது உங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து ரிவர்ஸில் சுற்றினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் அதிக ஓட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட்டில் இது 3த்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்களேன் என்ன அப்படின்னு கேட்டிங்க. உங்கள் ஆசைக்கு என்னங்க 3த்தையுமே பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. பூமி எப்போ சுழல ஆரம்பிச்சது அப்படின்னு யோசித்தோம்னா, பூமி எப்போ உண்டானதோ அப்போவே சுழற்சி ஆரம்பிச்சிருச்சு. பூமி எப்படி உண்டானது, இந்த கோள்கள் இந்த கேலக்சியெல்லாம் எப்படி உண்டானதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பூமி அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு நெபுலா மாதிரியான ஒரு க்ளவுட் ஆஃப் கேஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல், இந்த மாதிரி விண்வெளியில் இருக்கிற பொருட்கள் பருப்பொருட்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஈர்ப்பு விசை காரணமாக ஒன்றை ஒன்று ஈர்த்துக்கும். ஏன்னா விண்வெளியில் எல்லா பக்கமும் ஒரு கிராவிட்டி, எந்த 2 பொருட்களும் ஒட்டிக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி கிராவிட்டியில் ஒன்று இழுக்கப்பட்டு தொடர்ந்து சுழற்சியில் பார்த்திங்கன்னா அதோடைய அழுத்தம் அதிகமாகி அதுவே ஒரு பருப்பொருளாக ஒரு கோளாக உருவாகுது. இதுதான் சுருக்கம். இப்படி இந்த பூமி உண்டாகும் பொழுது இந்த சுழற்சிங்கிறது ஆரம்பிச்சது. ஆனால் இந்த சுழற்சியோட வேகம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பூமி உண்டாகும் பொழுது ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழு சுழற்சிக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்திருக்கலாம். பின்னால் அது மெல்ல மெல்ல குறைந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் இருந்து இன்னைக்கு அது 24 மணி நேரமாக குறைஞ்சிருக்கு. இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒரு நாள் அப்படிங்கிறது 23 மணி நேரம் 54 நிமிடம் 4 வினாடிகள். இது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப குறையில, ரொம்ப மைல்டாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுவை மையப்படுத்திய ஒரு கடிகாரம். இது வந்து துல்லியமாக இருக்கும் அதோடைய நேரம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சொல்லப்போனால் ஒரு 100 வருடங்களில், கடைசி 100 வருடங்களில் 1.7 மில்லி செகண்ட்ஸ் வந்து பூமியோட சுழற்சி குறைந்திருக்கிறத கணக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாட்சுக்கும் சுவர் கடிகாரத்துக்கும் நம்ம வீட்டு கடிகாரத்துக்கும் பக்கத்து வீட்டு கடிகாரத்துக்கும் எல்லாம் வந்து மைனூட்டாக மினிட்ஸில் வந்து டைம் மாறுறதை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய ஃபோன்லேயும் சரி, லேப்டாப், மொபைல், இன்டர்நெட்டுன்னு டைம் அப்படிங்கிறது துல்லியமாக இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்னென்னா சேட்டலைட். UTC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கான பொதுவான ஸ்டாண்டர்ட் டைமை நம்ம இன்றைக்கி வகுத்துருக்கோம். அதில் இந்த பூமியோட ரொட்டேஷன் காரணமாக ஏற்படுற இந்த மில்லி செகண்ட்ஸ், இந்த டைம் டிஃப்ரென்ஸை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எவ்ரி டைம் என்ன பண்ணுறோம்னா உலகம் முழுக்க சரியான டைமை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். சரி, முதல் கேள்வி, இந்த பூமி எப்படி நிற்காமல் சுழண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னலான விசை, வேற ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளோட சுழற்சியை தடுக்காத வரைக்கும் இந்த ஸ்பேஸில் அதை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஃப்ரிக்ஷனாக, இப்போ இன்றைக்கி தரையில் ஒரு பம்பர் தோட்டோம்னா அந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக வந்து உராய்வின் காரணமாக அது ஒரு கட்டத்தில் ஸ்லோவாகி நிற்குது. ஈர்ப்பு விசை இருக்குது. ஸோ ஸ்பேஸில் நம்ம பூமிக்கு எந்த ஒரு உராய்வும் இல்லாதால் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வேறு ஒரு விசை வந்து நம்ம பூமியை தடுக்காத வரைக்கும் நம்ம பூமி சுற்றிட்டே தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமியோட சுழற்சி குறைஞ்சிக்கிட்டே வருது. 100 வருடங்களுக்கு 1.5 2 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும். இதற்கு முக்கியமான காரணமாக சூரியனும் நிலவும் நம்ம பூமி மேலே ஏற்படுத்துகிற ஈர்ப்பு விசை கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். பூமிங்கிறது ஸ்லோவாகி ஒரு நாள் நிற்க தான் போகுது பல கோடி வருடங்களுக்கு பிறகு. ஆனால் திடீர்னு சடனாக நின்றுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற 2வது கேள்விக்கு போகலாம். பூமியோட சுழற்சி அப்படிங்கிறது ரொம்ப வேகமானது. அதோடைய மையத்தில் ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா 1670 km/h அப்படிங்கிற வேகத்தில் சுற்றுது. இது ஒலி சவுண்டு இருக்கு இல்லையா, அதோடைய வேகத்தை விட அதிகம். சவுண்டு பார்த்தீங்கன்னா 1225 km/hங்கிற வேகத்தில் பயணிக்குது. சரி, பூமி எப்படி சுற்றுது, கிளாக் வைஸா கவுண்டர் கிளாக் வைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்து பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆனால் பொதுவாக நம்ம மேலேருந்து வடதுருவத்தில் மேலேருந்து தான் பார்க்கணும். பூமியோட மேலேருந்து பார்த்தோம்னா பூமியோட சுழற்சி கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும். வெஸ்ட் டு ஈஸ்டில் இருக்கும். அதாவது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுழலும். சரி, இப்போ திடீர்னு சுற்றிட்டு இருக்க பூமி நின்றுச்சுன்னா இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0. அடுத்த பல கோடி வருடங்களுக்கு பூமி சுழல்வது நிற்பது அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, 0. அப்படியே அதையும் தாண்டி நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, முதல் விஷயம், நாமெல்லாம் கிழக்கு பக்கம் தூக்கி எறியப்படுவோம். இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பஸ்லேயே கார்லேயே போயிட்டு இருக்கும்பொழுது சடன் பிரேக் அடித்தா எதை நோக்கி போயிட்டு இருந்தீங்களோ அதை நோக்கி தூக்கி எறியப்படுவீங்க இல்லையா? அதுபோல தான் நாம் கிழக்கு நோக்கி இந்த பூமி சுற்றிட்டு இருக்கிறதால திடீர்னு நின்றுச்சுன்னா நம்ம எல்லாரும் கிழக்கு பக்கம் வேகமாக தூக்கி எறியப்படுவோம். எவ்வளோ வேகத்தில் தூக்கி எறியப்படுவோம்னா, ஒரு துப்பாக்கியிலேருந்து புறப்படுற புல்லட் வேகத்துக்கு மனிதர்கள் தூக்கி எறியப்படுவாங்க. நாம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு புல்லட் மாதிரி வேகமாக பயணிச்சுட்டு இருப்போம் ஸ்பேஸில். மனிதர்கள் மட்டும் இல்லை, வாகனங்கள், பாறைகள், மரங்கள், பில்டிங், இது எல்லாமே தூக்கி எறியப்படும். நிலநடுக்கம் உண்டாகும். இதன் காரணமாக பெரிய சுனாமி உண்டாகும். கடல் கொந்தளிக்கும். கிட்டத்தட்ட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் அளவுக்கு உயரத்துக்கு பெரிய பெரிய சுனாமிகளை உண்டாக்கும். கடல் தண்ணிகள் எல்லாமே ஈக்குவேட்டர்
ட்வைலைட்னு சொல்லக்கூடிய மையப்பகுதியிலிருந்து போல் வடதுருவத்துக்கும் தென்துருவத்துக்கும் பிரிந்து போகும். பூமி சுத்துறது டக்குன்னு நின்னாலும் மேலே இருக்கிற அட்மாஸ்பியர் டக்குன்னு நிற்காது, அது தொடர்ந்து சுழந்துகிட்டே தான் இருக்கும். இதன் மூலமாக பெரிய பெரிய புயல், சூறாவளி இதெல்லாம் உண்டாக்கி பெரிய பிரளயம் உண்டாகும். எப்படி பூமியோடைய அட்மாஸ்பியர் இன்னும் தொடர்ந்து சுற்றிட்டு இருக்கோ அதே மாதிரி பூமியோடைய மையத்தில் இருக்கிற கருவும் உள்ளே சுழந்துகிட்டே தான் இருக்கும். பூமி நின்னாலும் கூட இது பெரிய பெரிய சேஞ்சஸை உண்டாக்கி மேலே இருக்கிற காண்டினென்ட் பிளேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நகர்த்தும். பெரிய பெரிய எரிமலைகள் வெடித்து ஒரு பெரிய அழிவை உண்டாக்கும். இப்போ இவ்வளோ பெரிய அழிவுக்கு பிறகு இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுறதை தான் நின்று இருக்குது. ஆனால் சூரியன் இன்னும் தொடர்ந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இதனால் 6 மாதம் கடுமையான குளிரும் 6 மாதம் கடுமையான வெயிலும் அங்கே இருக்கும். அப்போ இந்த ட்வைலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெயிலும் இந்த வெயில் படாத இடமும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, அங்கே உயிரினங்கள் ஓரளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிரோடு இருந்தால் இந்த அழிவுக்கெல்லாம் பிறகு அங்கே ஏதாவது மரமோ செடியோ உயிரினங்கள் தப்பி இருந்தால் பிழைப்பதற்கு அந்த இடத்துல தான் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அதீத வெயில் இருக்கிற இடத்துல இருக்கிற நீரெல்லாம் ஆவியாகிடும். இந்த ஆண்டை அதீதமான பனி உண்டாகும். இந்த 2 இடமே பார்த்திங்கன்னா வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக மாறிடும். இந்த ட்வைலைட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதியில் மட்டும் அங்கங்கே உயிரினங்கள் பிழைத்திருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் அந்த இடத்துல கூட உயிர்கள் பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பூமியோட சுழற்சி காரணமாக தான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த காந்தப்புலம் தான் சூரியன்லேருந்து மற்ற ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர்களாக இருக்கட்டும், ஆபத்தான கதிர்வீச்சுகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பூமியோட சுழற்சி இல்லைன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, அதனால் கண்டபடி கதிர்வீச்சுகள் பூமியை தாக்கும். இப்படி ஸ்பேஸ்லேருந்து வர்ற ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் பூமியை தொடர்ந்து தாக்கி வாழ்வதற்கே தகுதியற்ற கிரகமாக மாற்றிடும். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். ரிவர்ஸில் சுற்றினா என்ன ஆகும்? ஸோ இப்படி தொடர்ந்து சுழற்சியில் இருக்கிற உலகம் டக்குன்னு ரிவர்ஸில் சுற்றணும் அப்படின்னா முதல்ல அது நிற்கணும். நின்னதுக்கப்புறம் தான் ரிவர்ஸில் சுற்ற முடியும். நின்னாலே பாதி உலகம் அழிஞ்சிரும். சரி, அதையும் தாண்டி இப்போ ரிவர்ஸில் சுற்றுது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இதை ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பின்பக்கம் சுழறத. முதல் விஷயமா நமக்கு தெரியுது என்னன்னா, சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறதுக்கு பதிலாக மேற்கிலிருந்து உதிச்சு கிழக்கு பக்கம் மறையும். யூரோப்பியன் ஜியோ சயின்ஸ் யூனியனாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனியில் இருக்கிற மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டியூட் ஆஃப் மீட்டியாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பூமியோட சுழற்சியை பேக்வேர்டு ரிவர்ஸில் இப்போ இருக்கிற சுழற்சிக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட்டுக்கு பதிலாக ஈஸ்ட் டு வெஸ்ட் சுழன்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நிறையா சிமுலேஷன் வச்சு ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு சிமுலேஷன் மூலமாக ப்ராசஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க. வெயில், மழை, காற்று, சூறாவளின்னு இந்த பருவநிலைகளை நிர்ணயிக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கடலில் இருக்கிற நீரோட்டங்கள், இது எல்லாத்தையும் தீர்மானிப்பது பூமியோட சுழற்சி தான். ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒரு வெப்பநிலை இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கடல் நீரோட்டம் வெப்ப காற்றை எப்படி ஒவ்வொரு கண்டத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் சுற்றுறதன் மூலமாக அட்லாண்டிக் கடலில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பசிபிக் கடல் செய்ய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக காற்றுடைய ஓட்டம் மாறி கடலோடைய நீரோட்டம் மாறி என்ன ஆகும்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற மழைக்காடுகள் எல்லாமே பாலைவனமாகும். வட அமெரிக்காவில் நிறைய இடங்கள் பாலைவனமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்டர்ன் யூரோப், மேற்கு ஐரோப்பா பார்த்திங்கன்னா கடுமையான பனிப்பொழிவுக்கு ஆட்படும். இன்றைக்கி நிறைய கடுமையான பனிப்பொழிவு இருக்கிற ரஷ்யா கொஞ்சம் வார்மாக கதகதப்பாக மாறும். நம்மளுடைய ஆக்சிஜன் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பூமிக்கு அட்மாஸ்பியரில் 75% ஆக்சிஜன் கடல் கடியில் இருக்கிற உயிரினங்கள், இந்த பைட்டோபிளங்டன் மாதிரியான பாக்டீரியாக்கள் மூலமாக தான் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவைகள் தான் அதிகமாக ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. ஆனால் இந்த புவி சுழற்சியுடைய மாற்றத்தின் காரணமாக அந்த பாக்டீரியாவுக்கு பதிலாக சைனோ பாக்டீரியா அப்படின்னு வகையான இன்னொரு வகையான பாக்டீரியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது இன்னைக்கு இருக்கிற பிளங்டன் பாக்டீரியாவை விட, இந்த பிளங்டனை விட அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடியது. பிளங்டன் பாக்டீரியாவோட இந்த சைனோ பாக்டீரியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால ஆக்சிஜனோட அளவு இந்த பூமியில் அதிகமாக இருக்கும். இதனால் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா பகுதியாக இருக்கட்டும், நம்ம இந்தியா மாதிரி இடங்களில் இன்னும் இயற்கையாக நிறைய பசுமையான காடுகள் உண்டாகும். அதீதமான பியூர் ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனிதனை கொல்லும். அதனால் அந்த ஆக்சிஜனுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் பரிணமிச்சிருக்கலாம். நாம மட்டும் கிடையாது, நிறைய உயிரினங்கள் அந்த ஆக்சிஜனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற உயிரினங்கள் இல்லாமல் வேற மாதிரி பரிணமிச்சிருக்கலாம். நம்ம பூமியோட டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா 0.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் குறைந்ததாக இருக்கும். இந்த டெசர்ட்னு சொல்லக்கூடிய பாலைவனங்களுடைய அளவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4.2 கோடி சதுர கிலோமீட்டர் இருக்கிறது 3.1 சதுர கிலோமீட்டராக குறைந்திருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா பூமி ரிவர்ஸில் சுற்றி இருந்தால் உயிரினங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த பூமியில். ஆனால் இந்த பூமி ரொம்ப க்ரீனிஷாக பசுமையாக இருந்திருக்கும். ஒவ்வொரு வினாடியும் தினமும் இந்த பூமியோட சுழற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆனால் அதை நம்ம பெருசாக நோட் பண்ணுறது இல்லை. அது ஒரு நாள் நின்னா இவ்வளோ பெரிய அழிவு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால் பூமியோடைய சுழற்சி, பூமியோடைய பெருமைகள்லாம் உணர்ந்து நாமளும் பூமியோடு சேர்ந்து சுழல்வோம். ஸோ இதெல்லாம் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான், நடக்காது. பட் ஆனால் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இது மாதிரி வேறு என்ன உங்களுக்கு கிரேசியான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை விளக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.